இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கான ஒரு வரைவு இமிடியேட்டாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க நீங்கள். இது சார்ந்து இமிடியேட்டாக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு ஒரு சார்ந்து கொடுங்கன்னு இருக்காங்க. வித்தின் 3 to 4 டேஸில் அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் அது நாங்கள் அது சொன்னதுக்கு பிறகு சர்க்குலராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் நம்ம எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதாவது நாம் ஒரு தவறு நடக்குது, தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கி அது ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கல்வியாண்டு ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்போது எப்படி 1 வீக்குக்கு நிறைய அந்த என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலம் நம்ம தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ, கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெரிவுபடுத்த போகிறோம் என்கின்ற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நான் கொண்டு வரோம். ஏற்கனவே இது வரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 238 கேசஸ் இருக்குது. அந்த 238 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்தே போயிட்டாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி போல் ஒரு 56 பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது. இது இல்லாமல் ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.